என்னது இது? சோனியா ஆண்டி இவ்ளோ வேகமா இவ்ளோ சூப்பர் வீடு கட்டிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ வேடிக்கை பார்க்கவே நேரம் சரியா இருக்குது. நீ வேலை எப்ப பாக்குது? அங்கே காசு இல்லாதவங்க வீட்டு வேலை கூட சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. இங்கே காசு கொடுத்தா கூட வேலை செய்ய மாட்டேங்குது. அக்கா காலையில 6 மணிலிருந்து வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. கண்ணே தெரிய மாட்டேங்குது பசியில. இவங்களுக்கு எவ்வளோ வேலை பண்ணினாலும் ஒரு வார்த்தை நம்மளை பாராட்டிட மாட்டாங்க. நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். இவங்க கிட்ட கடனே வாங்கியிருக்க கூடாது. சீக்கிரம் இறங்கி வா, புது பொண்ணு மாதிரி நடந்து வராதே. அக்கா காலையில 6 மணிக்கு வேலை வாங்க ஆரம்பிச்சிங்க. இப்போ 12 மணி ஆச்சுக்கா. நான் போய் கொஞ்சம் சாப்பாடாவது சாப்பிட்டு வந்துடுறேன்க்கா. வேலை இங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நீ சாப்பிட போறேங்குது, தண்ணி குடிக்க போறேங்குது, பாத்ரூம் போறேங்குது. நீ 2 மணிக்கு மேலே போமா. 2 மணி வரைக்கும் வேலை செய்யணுமா? நான் தலை சுற்றி மயக்கம் போட்டு தான் கீழே விழுக போகிறேன். என்னம்மா இது? 4 செங்கல் எடுத்துட்டு போகுது. இன்னும் 4 செங்கல் சேர்த்து எடுத்துட்டு போமா. என்ன இப்படி போனா எப்ப வேலை முடியறது? ஒன்றும் புரியல போங்கோ. இதுக்கே எனக்கு தலை சுற்றி கண்ணு தெரிய மாட்டேங்குது. இன்னும் 4 செங்கல்ல எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி கடன் வாங்குறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பாடம். நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். மேஸ்திரி அண்ணா என்னண்ணா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா பையனுக்கு கொஞ்சம் செலவு இருக்குக்கா. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸா கொடுங்கக்கா. இந்த மாசம் சம்பளத்துல புடிச்சுக்கோங்க. கையில செங்கல்ல வச்சுட்டு காசு கேட்டா நான் கொடுத்துடுமா? உன் பையன் சின்ன கிளாஸ் தானே படிக்குது. அவனுக்கு எதுக்கு இவ்வளோ செலவாகுது? போ போ போய் வேலையை பாரு. அக்கா என்னக்கா நீங்க பையனுக்கு செலவு இருக்குன்னு சொன்னா கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சம்பளத்துல தானே புடிச்சுக்க சொல்றேன். இதுல உங்களுக்கு என்னக்கா கஷ்டம்? கிளம்பு கிளம்பு, நிக்காதே. பணம் இல்லை என்கிட்ட. இப்படி பணத்தை சேர்த்து சேர்த்து இந்த அம்மா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஊர்ல இருக்கிறவங்க எல்லா வாயிலையும் விழுந்துகிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா மாட்டத்தான் போகுது. என்ன மேஸ்திரி, அந்த பொண்ணும் 4 செங்கல் தான் எடுத்துட்டு போகுது, நீயும் 4 செங்கல் தான் எடுத்துட்டு போகுது. போச்சு, செங்கல் எல்லாம் கீழே போட்டு உடைக்குது. அக்கா கை தவறி தெரியாம கீழே விழுந்துருச்சுக்கா. அதுக்கு ஏங்கா இப்படி திட்டுறீங்க? 4 செங்கல் தானே. ஒரு செங்கல் 100 ரூபாய்ப்பா. நீ 2 செங்கல் கீழே போட்டுச்சு. 200 ரூபாய் உன் சம்பளம். வர்றதே 300 ரூபாய் தான். அதுல 200 ரூபாய் புடிச்சா எனக்கு மீதி என்னதான் கிடைக்கும்? அதையும் நீங்களே வச்சுக்கோங்க. சோனியா ஆண்டி சூப்பரா இருக்கா ஆண்டி உங்க வீடு. அந்த நான்சி அக்கா வீடு ரொம்ப மொக்கையா இருக்கா ஆண்டி. அதை சொல்லலான்னு தான் வந்தேன். நீங்க சொன்ன மாதிரியே பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு. அம்மா அம்மா, இந்த பையன் அந்த பண்டி நான்சியோட ஃப்ரெண்டுமா. ஏ சின்ன பையலே, உனக்கு இங்கே என்ன வேலை இருக்கும்? நீ அங்கே ஓடு. இங்கே வந்துச்சுன்னா நான் அடிச்சுடும். ஓடு. என்ன ஆண்டி நீங்க என்ன போய் அவங்களோட சேர்த்து பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. நீங்க இவ்வளோ நல்லா வீடு கட்டிட்டு இருக்கீங்க. உங்களை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அச்சச்சோ, இந்த அம்மா என்ன நம்ம வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்குது. இந்த மாசம் வட்டி வேற கொடுக்கலையே. இந்த அம்மா கண்ணில் பட்டோம். கையில் இருக்கிற 1000 ரூபாயும் புடுங்கிட்டு விட்டுரும். எப்படியாவது இந்த அம்மா கண்ணுக்கு தட்டுப்படாம வீட்டுக்குள்ள போயிடணும். கடவுளே, இந்த அம்மா திரும்பி பார்த்துடக்கூடாதுப்பா. அங்க யாரையோ நல்லா திட்டிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா திரும்பி பார்க்கறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிடலாம். நீ என்ன பேசுது? நீ என் எதிரியோட பையன். நீ இங்க நிக்க கூடாது. நீ முதல்ல இந்த இடத்தை விட்டு நகரு. போங்க ஆண்டி. நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டி. நான் உங்க சைடு தான் ஆண்டி. 4 ஸ்டெப்பு தான். முருகா, எப்படியாவது அந்த அம்மா திரும்பி பாத்திரக்குள்ள நான் வீட்டுக்குள்ள போயிடணும். கடவுளே, கதவை வேற திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, உங்களை ஏமாத்திட்டு சுமதி ஆண்டி வந்து வீட்டுக்குள்ள போகிறதுக்கு பாத்துட்டு இருக்காங்க. திரும்பி பாருங்க, உங்களுக்கு தெரியாம போய்கிட்டு இருக்காங்க. நீ என்னையே ஏமாத்திட்டு உள்ளே போக பாக்குது. என்னாச்சும் இந்த மாசம் தர வேண்டிய வட்டி? நான் உன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதே உங்ககிட்ட வட்டி வசூல் பண்ணத்தான். என்னாச்சு? அச்சச்சோ அக்கா, நீங்க தானா அது? நான் வேற யாரோ நினைச்சு போகலான்னு இருந்தேன்க்கா. என்னம்மா, எனக்கே நீ படம் காட்டுதா? உன் வீட்டு வாசல்ல என்ன சினிமா நடிகையா வந்து உட்கார போறா? சுமதி ஆண்டி நல்லா மாட்டினீங்களா? அன்னைக்கு நான்சியோட அம்மாவை எப்படி மாட்டி விட்டீங்க? இப்ப நல்லா மாட்டிட்டு முழிங்க. அக்கா அக்கா, மாச கடைசி ஆயிடுச்சு இல்லக்கா. கையில பணம் இல்லக்கா சுத்தமா. இந்த 1 மாசம் பொறுத்துக்கோங்கக்கா. அடுத்த மாசம் சேர்த்தி தந்துடுறேன். அம்மா அம்மா, இந்த ஆண்டியோட பையன் எங்க கூட தாம்மா ஸ்கூல்ல படிக்கிறான். போன வாரம் கூட எங்க கூட டூர் வந்திருந்தாம்மா. என்னடி நீ நியாயம் பேசுது? உனக்கு உன் பையனை டூர் அனுப்ப உங்ககிட்ட காசு இருக்குது. எங்கிட்ட வாங்கின காசுக்கு வட்டி தர உன்கிட்ட காசு அக்கா இல்லை. என்னக்கா நீங்க? நாங்க எங்க பையனை எங்க வேணாலும் சேர்த்துவோம். அதுக்கும் இதுக்கும் என்னக்கா இருக்கு? ஆண்டி நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா தர்றேன் ஆண்டி. இவங்க பணமா கேட்டா கண்டிப்பா தரமாட்டாங்க. பேசாம இவங்கள வீட்டு வேலை செய்ய சொல்லுங்க ஆண்டி. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேஸ்திரி கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்கல்ல ஆண்டி, வீட்டு வேலை ஃபாஸ்டாவே நடக்க மாட்டேங்குதுன்னு. பேசாம இவங்களையும் வந்து வீடு கட்ட சொல்லிடுங்க. ஏ தம்பி, நான் அப்ப இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. நீ எதுக்கு நான் பேச பேச குறுக்க குறுக்க பேசுது?
எனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கும். போங்க எனக்கு ஆண்டி, நீங்க காசுதான் உங்களுக்கு முக்கியம். ஒண்ணுமே தெரியல. அவங்க வட்டியா கொடுத்தா வெறும் 1000 ரூபாய் தான் கொடுப்பாங்க ஆண்டி. அவங்கள ஒரு 4-5 நாளைக்கு வேலை செய்ய சொன்னீங்கன்னா நீங்க 5000 10,000 மிச்சம் பண்ணலாம். என்னடா சிண்டு அவங்க காதுல போய் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா? அந்த பையன் இப்பதான் எனக்கு ஃபேவரா பேசுச்சு. நீ என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே அந்த பையனை திட்டும். நீ இப்ப இங்க வந்து வேலை செய். அக்கா இது நல்ல கதையா இருக்குதே. நான் வந்து உங்க வீட்டு வேலை செய்யணுமா? இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுக்கா. நான் உங்க பணத்தையே அடுத்த மாசம் கொடுத்துட்றேன். எங்க நைசா ஓட பாக்குது, மரியாதையா நில்லு. நீ இப்ப உள்ள போய் வேலை பாக்குதா இல்ல நான் உன் புருஷனை கூப்பிட்டு என்ன கேக்குதா? அக்கா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா. என்ன போய் கட்டட வேலை செய்ய சொல்றீங்க? இந்த செங்கல்ல எல்லாம் என்னோட வாழ்க்கையில நான் தூக்குனதே இல்லை. அக்கா இந்த ஒரே ஒரு மாசம் பொறுத்துக்கோங்கக்கா. இனிமேல் உங்ககிட்ட கடனே வாங்க மாட்டேன். போ போ வேகமா போ. வட்டி குடுக்கலன்னா செங்கல் தான் தூக்கணும். ஜாலியா வீட்ல இருக்கணும்னு நினைச்சுச்சா அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. செங்கல்லே பார்த்து போடு, இல்ல வட்டி அதிகமாகும் பார்த்துக்கோ. ஐயோ என்னால் சுத்தமாக முடியல. எல்லாம் இந்த சிண்டுவால வந்தது. மேஸ்திரி நீங்க போய் மேலே கட்டட வேலையை பாருங்கோ. இப்போதான் 2 லேடிஸ் வேலைக்கு கிடைச்சிருக்காங்கல்ல, நீங்க போய் அந்த வேலையை பாருங்க. இந்த அம்மாவுக்கு இன்னொரு ஆள் வேற வேலை கிடைச்சிருச்சா? பாவம், இந்த அம்மா கிட்ட கடன் வாங்கினவங்க எல்லாரும் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அது சரி, நம்மளும் அப்படிதானே மாட்டியிருக்கோம். அட கடவுளே, இந்த பக்கத்து வீட்டு சுமதி ஆண்டி கூட இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சோனியா ஆண்டி பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சிண்டு, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க, நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆண்டி, என்ன ஆண்டி இதெல்லாம்? இந்த ஏரியால இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. வண்டியண்ணா, உங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்க பெருசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, நீங்க அதை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்கீங்கண்ணா. என்னது, நான் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கனா? நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கடா. ஆண்டி, எதுக்கு ஆண்டி எங்க வீட்டு பக்கத்துல செங்கல் எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல இதை எடுங்க ஆண்டி. பக்கத்து வீடுன்னா சின்ன சின்ன உதவி கூட பண்ணாதா? ஆண்டி, அது கொஞ்சம் நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்ணலாம். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. என்ன பண்டி அண்ணா, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க சோனியா ஆண்டியவே சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க வீட்டுக்கு காம்பவுண்ட் இருக்கா? காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம், இல்லாட்டி எப்படி தெரியும் அது உங்க ஏரியா தான்னு? அட பாவி, டே சிண்டு, என்னடா இதெல்லாம்? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு அந்த சின்ன பையனை திட்டுது? உனக்கு காம்பவுண்டே நீ வைக்கல, நீ எதுக்கு இங்க வந்து நியாயம் பேசுது? நீ முதல்ல காம்பவுண்ட் வெயி. நீ வீட்டுக்கு வருவல்ல, உன்னை நல்லா வச்சுக்கிறேன். உனக்கு மதியான சாப்பாடு கிடையாதுடா. போங்கண்ணா போங்க. என்னமோ பெருசா பிரியாணி போடுற மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு நான் சோனியா ஆண்டி வீட்லயே பிரியாணி சாப்பிட்டுக்குவேன், நீங்க போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நிறைய பார்பி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் ஆயிருந்தா ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.